ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலிருந்து நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை இன்னும் சில நாட்கள் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு முதல் 4 அதிகாரங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகமானது ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் ஆகிய 4 பெரிய தீர்க்கதரிசிகள் எழுதிய புஸ்தகங்களிலே முதலாவதாக வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை எழுதியவர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா. முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது என்பதான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமம் ஆகிய புஸ்தகங்களை வாசித்த நாட்களிலே இஸ்ரவேலரில் எப்படி 2 ராஜ்யங்களாக சாலமோனுக்கு பிறகு பிரிந்ததாக நாம் பார்க்க முடியும். அதாவது வடக்கு ராஜ்யமாக 10 கோத்திரங்களும் தென் ராஜ்யமாக 2 கோத்திரங்களும் இருந்ததை நாம் காண்கிறோம். சமாரியா வடக்கு ராஜ்யத்திற்கும் எருசலேம் யூதாவாகிய தென் ராஜ்யத்திற்கும் தலைநகரமாக செயல்பட்டது என்று நாம் தெரிந்திருக்கிறோம். அதிலே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தென் ராஜ்யமாகிய யூதா ராஜ்யங்களிலே அரசாண்ட ராஜாக்களுடைய நாட்களிலே வாழ்ந்தவராக கூறப்படுகிறார். முதல் 12 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது யூதாவுக்கு வருகிறதான நியாய தீர்ப்பு மற்றும் அவர்களின் நம்பிக்கை ஆகியவற்றை குறித்து ஏசாயா அதிகமாக கூறுவதை நாம் காண முடியும். முதல் அதிகாரத்திலேயும் கூட ஏசாயா யூத ஜனங்களுடைய துன்மார்க்கமான தெய்வ பயமில்லாத வாழ்க்கையை குறித்ததான எச்சரிப்பை கூறுவதோடு அவர்கள் துன்மார்க்கத்தை விட்டு தேவனிடத்திலே திரும்பும்படியாக அவர்களை வலியுறுத்துகிறார். முதல் அதிகாரத்திலே 9, 10 வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே, சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்திற்கு செவி கொடுங்கள் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள சோதோம் குமாராவுக்கு நிகழ்ந்ததான சம்பவத்தை நினைப்பூட்டுகிறதை நாம் காண முடிகிறது. 19ஆம் வசனத்திலே, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிவீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்திற்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்று கடுமையாக எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்ல, 28ஆம் வசனத்திலே, துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுகொண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள் என்று அதிகமாக அவர்களை எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலேயும் கூட, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் என்று கடைசி நாட்களின் காரியத்தை கூறுகிறார். தொடர்ந்து 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, திரளான ஜாதிகள் புறப்பட்டு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். கடைசி நாட்களின் எச்சரிக்கையாக ஆரம்பிக்கிற 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளிந்து கொள், நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் என்று கூறுகிறது. மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்திலே, அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார், விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம், மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கி இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளுக்கும் துரிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று கூறுகிறது. இந்த 2ஆம் அதிகாரத்திலே தேவன் எப்படியாக தம்முடைய யூத ஜனங்களை அவர் கைவிட்டு விட்டார், அவர்களுக்கு நடக்கப் போகிற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தி காண்பிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 3ஆம் அதிகாரத்திலேயும்
எப்படியாக யூதா விழுந்தது, அதன் தலைநகரமாகிய எருசலேம் கைப்பற்றப்பட்டது என்பதை அவர் விவரித்து கூறுகிறதை நாம் காண முடியும். 8ஆம் வசனத்திலே, ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறதை நாம் காண முடிகிறது. ஏசாயா மரித்த பின் நடக்கிறதான காரியங்களை இந்த இடத்திலே அவர் கூறி வைத்திருப்பதை நாம் காண முடியும். யூதா கோத்திரத்திலே நடந்ததான காரியங்கள், தேவன் அருவருக்கத்தக்க செயல்கள், அவர்கள் அந்நிய பெண்களை கொண்டதோடு மாத்திரமல்லாமல் தங்கள் பெண்களை அந்நிய ஜாதியாருக்கு கொடுத்தது ஆகிய காரியங்கள் தேவனுடைய பார்வைக்கு ஒவ்வாததாக இருந்தது. ஆகவே ஏசாயா மிகவும் கடினமான வார்த்தைகளினாலே தம்முடைய ஜனங்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலே, பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள், என் ஜனமே உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார். கர்த்தர் தமது ஜனங்களின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள், சிறுமையானவனிடத்திலே கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தையை ஏசாயா ஜனங்களுக்கு கூறுகிறார். 17ஆம் வசனத்திலே, ஆகையால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள், அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்று தேவனுடைய வார்த்தை நின்று ஏசாயா எச்சரிக்கிறதை நாம் காண்கிறோம். 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்று சொல்லுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளும் கூட அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதான நாட்களிலே நிறைவேறியதாக கூறப்படுகிறது. 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே, இஸ்ரவேலிலே தப்பினவர்களுக்கு அந்நாளில் கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் பொழுது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பிளதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கு மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கும் எச்சரிக்கையாக அமையட்டும். நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.